வெல்கம் டு ஐராக்சன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? கேட்டன்ஸ் சேனல் தான் பார்க்க போகிறோம். லியோவோட மல்டிவர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. எம்மா பாய்ஸ் இதெல்லாம் பாஸ்கை கழட்டிட்டு பேசுங்க சார். தடியாருக்கு பதிலுக்கு பாஸ்க்கு, அதுவும் சரிதான். இப்பதான் வர்றேன், எட்டத்துக்கும் பயந்தானே. ராட்சசமணி ராத்திரியின் சூரியனை கோவை பழம் போல ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குறதுக்கு மறுபடியும் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா? எனக்கு வேலை இருக்குடா, கிளம்புறேன். ஆனா இருங்க சார், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். கேட்குற உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா சொல்றேன், எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் வச்சு புரிஞ்சுக்கோங்க சார். சார் ஏதாவது உங்க பையனை கொண்டா சதுரத்தை கொண்டு போய் சார். அப்புறம் என்ன சார்? அப்ப இது என் பையனை கொண்டதுக்கான ரிவன் ஸ்டோரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார்? ஐயோ கடவுளே, கடவுள் உண்மையிலே கடவுள்னா என்னன்னு தெரியுமா சார்? என்ன சார்? அந்த மனசு தான் சார் கடவுள். எந்த மனசு சார்? அதெல்லாம் தெரியாது சார், அந்த மனசு தான் கடவுள். அதே மாதிரி இங்க நான் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை பத்தி பேசும்போது காது கொடுத்து கேட்கறாங்க பாருங்க, அவங்க தான் கடவுள். அப்படி கேட்க முடியாதுன்னா தயவு செஞ்சு எல்லாம் வெளில போயிருங்க. சரி வாங்க போ. அப்படி வரீங்களா சார்? சரி, கேட்க முடியாத கேட்டு தர முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ சரி, கேட்டு தொலைக்கிற சொல்லுங்க சார். வெரி குட். இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி இருக்க, அது இந்த நாட்டிலேயே பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஆஃப்டர் 3 மணி நேரம் இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் நம்மள மாதிரியே ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்காக போற அரசியல பேர், அவங்கள நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டு நான் அந்த டீமுக்கு கேப்டன் ஆகணும். அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க கேப்டன் ஆகிறது தான் இவ்வளவு? அப்ப நான் கேப்டன் ஆகிறது தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படிதானே சார்? ஐயோ இல்ல சார், இல்ல சார், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்மள மாதிரியே போராடக்கூடிய ஒருத்தர் கிடைச்சிருக்கார். அவரை பத்தி விசாரிக்க சொல்லி நம்ம டீம் மெம்பர் ஒருத்தவங்க அங்கே அனுப்பியிருக்கேன். யாரு? அந்த ப்ராஸ்டியூட்டா? ஏன் சார் உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என்ன சார் நீங்க எல்லாரும் மாதிரி நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க? ஏன் அவங்களாம் இருக்கக்கூடாதா? ஐயோ இருக்கலாம் சார், இருக்கலாம் சார். நீங்க முடிவு பண்ணிட்டா யாரோட இருக்கலாம், தயவு செஞ்சு ஆரம்பிக்காதீங்க. அப்பா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். யாரோட ஒரு டீமுக்கு தேவையான திறமையான தகுதியான ஆள்னு சொன்னீங்களே, அவர் யாரு? பண்ணு கடை வச்சிருக்க இன்னொரு பண், பார்த்தி பண். அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க லியோ. என்ன கடை நடத்துறீங்க? என்ன ஸ்வீட் பண்றீங்க? ஒரு பிளடி ஸ்வீட்டுங்கிற டைலாக் கூட சொல்ல முடியல, அவ்வளவு கேவலமா இருக்குது ஸ்வீட். சாரி பாஸ். சாரி போரிட்டு இந்த பழசு பட்டையில அள்ளி கூட இட்டே கொட்டிரு, எல்லாத்தையும் புதுசா பட்டு. எனக்கு கஸ்டமரோட ஹெல்த்தும் கடையோட டேம்ஸ் தான் முக்கியம். சூப்பர் பாஸ். அப்போ ஒரு மாசமா இருக்க கேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொட்டிடலாமா? யோ அதையே கொட்டுற? அதெல்லாம் புதுசு தானே, அதெல்லாம் எடுத்துட்டு போட்டோம். இந்த ஒரு வருஷமா இடமா இருக்குல்ல, அதை மட்டும் கொண்டே கொட்டு. இவ பார்வையே சரியில்லையே, கஃபே சீக்கிரட்டா வெளில சொல்லிடுவேடா. அண்ணே வா வா. டக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்பா எடாச்சே? டேய் எவடாதே? டா லூசு, பார்க்காத என்னன்னு சொன்னேன், எதுக்கு பார்த்த? சாரி சாரி சொல்லு. டக்குன்னு பார்க்காதீங்க. பார்க்க மாட்டீங்களா? அட சொல்லி தொலை. ரொம்ப நேரமா ஒரு பொண்ணு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எது பொண்ணா? இதுக்கு மேல எந்த பொண்ணு பார்த்து என்ன பண்ண? அதான் கல்யாணம் தொலைச்சிருச்சு. சரி எதுக்கு பார்த்து வைப்பா? அவா எவா? ஒருவேளை பிரஸ்ஸா எதுவும் இருக்குமோ? பெருசாவா? பெருசாலாம் ஒன்றும் இல்லையம்மா. ஐயோ அண்ணா, பிரஸ்ன்னு சொன்னா. ஓ பிரஸ்ஸா? பாக்குறதுக்கு இந்த பிக் பாஸ்ல வர புள்ள மாதிரி இருக்குல்ல? நோ, நானே பிக் பாஸ்ல வர பொண்ணுங்க அண்ணா. அட ஆவல வரதே போயிட்ட பாரு. அது வந்து இப்போதுக்கு நாங்கலாம் பின்னாடி இந்த பொண்ணு மாதிரியே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியா? யாருது? யாருன்னு தெரியல, ஆனா தாத்தா மாதிரி இருக்காரு ஒரு தாத்தா. சரி அதை நான் பாத்துக்கிறேன். இவட 500 ரூபாய்க்கு திருப்பிட்டு வெறும் 100 ரூபாய் வைக்கிறா. அதானே ஏன் மார்னிங் மியூசியம் நின்றி எஸ்கேப் ஆகிறா பாரு. புடி புடி. ஏய் இந்தாடி, எங்கடி ஓடுற? இவர்தான் அந்த தாதாவா? ஹாய் சார், क्या क्या प्लाक क्या? மீசோ மாமா கிரீம் பிஸ்கட் தாமா. காஃபி? வெறும் காஃபியா இல்ல சாக்லேட் காஃபியா சார்? சாக்லேட். ஏன் கேட்கறடா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் ஒருத்தர் சாக்லேட் காஃபி கேட்டு வந்தேன். அவனே அவ கூட வந்தவங்கள சேர்த்து போட்டு தள்ளிட்டேன். அதனால தான் கேட்குறேன். அப்படின்னா வெறும் காஃபியே போதும்பா.
ஓகே சார். சார் சுகர் போடணுமா வேண்டாமா? அது உனக்கே தெரியும் எனக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு. உங்களுக்கு சுகர் வேணுமா வேணாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது முகரைய பார்த்தாலே தெரியாது தம்பி. சுகர் பேஷண்ட். சுகர்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு போங்க. டேய், அறுத்து போட்டுருவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வித் சுகர். பாஸ் வேணா சொன்னா கேளுங்க. ஏற்கனவே சுகர் 550. இன்னும் கொஞ்சம் கூட போனுச்சு சீட்டு வாங்கிடுவேன். சும்மா இருடா. ஓகே சார், நான் அப்போ சுகரோடய கொண்டு வரேன். சார் சுகர் பாருங்க, 1 கியூப் போதுமா இல்லை 2 கியூப் வேணுமா? அதுவும் உனக்கு தெரியும். எனக்கு அப்புறம் தெரியா? சும்மா தெரியும் சொல்லிவிட்டேன். எதிர்த்து போடாக்கிட்ட. சரி சரி, கோல் 2 கியூப் போடுங்க. 2 கியூபா? ஒன்று இருக்கு, ஏதாச்சும் குடி. அப்புறம் ஏன்டா 1 போதுமா இல்லை 2 வேணுமான்னு கேட்டு திட்டினேன். சும்மா கேட்டேன், ஏதோ சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்க. அது சரி. லியோ. பார்த்திபன். லியோ. பார்த்திபன். லியோ 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 லியோ. கண்டு வைக்கும் நேரத்தில் நம் காதல் கடவா பார்த்திபா? அந்த மாதிரி பார்த்திபன். நோ டவ் டட டவ் டட டவ் டவ் டட டவ் 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 டவ். அந்த லியோ. இல்ல இனிமே விகடன வாட்சில இருந்து விருது பெற விரும்பல. பார்த்திபன். மில்லை உள்ள போனா போதும், கிள்ளி வெல்ல வருவேன் பார். லியோ. அட யாராவ? PS1லயோ PS2லயோ மொக்கையா ஒரு கேரக்டர் இருக்கும்ல, பார்த்திபன். சொன்னா புரிஞ்சுக்கப்பா. லியோ படத்துல அதிகமா ஹைப் ஏத்தி விட்டு மொக்கையா போனுச்சுல ஒரு கேரக்டர், லியோ. இல்ல சொல்லாது. பார்த்திபன் தான். லியோ. பார்த்திபன். லியோ. பார்த்திபன். லியோ. பார்த்திபன். சரி, நீ லியோ இல்ல, பார்த்திபன் தான். லியோ. லியோ தாஸ். மாட்டிக்கிட்ட. நீ ஏன் லியோன்னு ஒத்துக்கிட்ட? டேய் இங்க பாரு, இவன் ஒத்துக்கிட்டான். இவன் தான் என் பையன் லியோ. இதை நான் ஒத்துக்க முடியாது. நீ ஏமாத்திட்ட. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ லியோன்னு ஒத்துக்கிட்டல, சோ நீ தோத்துட்ட. அவ்வளவுதான். வாங்கடா வீட்டுக்கு போவான். அப்பா 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 இருப்பா. ஏட்டா அதுக்குள்ளே கிளம்புற? அவ்வளோதானா? இதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்த? ஆமா, வேற என்ன? உன்னை லியோன்னு ஒத்துக்க வைக்கணும். அவ்வளோதான் டாஸ்க். படம் முடிஞ்சிச்சு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க. அப்புறம் லியோ, பக்கத்தில் எங்கேயாச்சும் நல்ல கஃபே இருக்கா? டீ குடிக்கணும் போல இருக்கு. ஓகே, நானே ஃபைன் பண்ணிக்கிறேன். டேய் கூகுள் மேப் போறா. லியோ உயிரோட இருக்கட இல்லையா? பாஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? இதை நான் உனக்காகவோ இல்லை கேட்டூன்ஸ்க்காகவோ சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஃப்ளாஷ் வேக்சின் வச்சதுனால தான் லியோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினுச்சு. அதான் லோக்கியே சொல்லிட்டார்ல, இது ஃபேக்டு. ஆமாம், ஃபேக் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன போகிறேன்? கிளம்பு. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்ல, கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆகி நீ கொடுத்த சரக்கை நீனே பிடிங்கிட்டு போயிடுவேன். அவ்வளவு கன்றாவியாக இருக்கு. இங்கிட்டு பார்த்தா நரபலிம்பாங்க, இங்கிட்டு பார்த்தா லியோவோட தங்கச்சி இன்றோ, அதுவும் ஜீன்ஸ் படத்தில் வர ரெட்ட பிரசாந்த் மாதிரின்னு டைலாக் வேற. இதெல்லாம் கேட்டால் எந்திரிச்சே ஓடிடுவேன். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் எலைசாங்கிற கேரக்டரை பற்றி தான் சொன்னேன், மடோனாவை பற்றி எதுவும் சொல்லலை. ஏற்கனவே மன்னிப்பது தெய்வத்தின் குணம், மன்னிப்பு கேட்பது மனிதனின் குணம்னு இருக்காங்க. ஓகே, இப்போ ஃப்ளாஷ்பேக் வேண்டாமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். போய் மல்டிவர்ஸ் ஒழுங்கா பண்ணுங்க போங்க. இதுக்கு மேல நான் தோக்குறதுக்கு எதுவும் வேண்டாமா? ஐம் a loser. நீ லூசு தான் பார்த்தி. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? தலையில இருந்து கால் வரைக்கும் சந்தேகப்படுறியடி. மத்தவங்க என்னோட சொல்லிட்டு போட்டோம். ஆனா நீ எப்படி சந்தேகப்படலாம்? சத்யா, நீ எப்படி சந்தேகப்படலாம்? டேய், நல்லவ மாதிரியே நடிக்காத. உன்னெல்லாம் சந்தேகம் பண்ணுனா எவ்வளவோ விஷயத்துல நான் சந்தேகம் பண்ணும். என்ன நீ சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. சித்தவ ஸ்கூல்ல விடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கடலை போடுறது எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? இதுல சாட்டிங் வேற. ஐயோ மாட்டிக்கிட்ட. அது வேற ஒன்றும் இல்லப்பா, சித்து பையன் ஒழுங்கா படிக்கிறாடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. மற்றபடி நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போட லியோவா பார்த்தியாரு உனக்கு டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இப்படி சந்தேகப்பட்டேன். அவ்வளோதானே, விடு. தக்காளி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயப்பா. இங்க வா, பாபாவுக்கு ஒரு ஹக்கு கொடு. ஹக்கு வேணாம், புக்கும் வேணாம், மூடிட்டு போய் தூங்கு. எது தூங்கவா? ஐயா, நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீடா போயிட்டு போல இருக்கு.
இல்லடி செல்லா, அது வந்து இந்த கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி உனக்கு எதுவும் தோணாதா? என்ன அதாடி செல்லா, இப்படி நான் சந்தேகப்பட்ட அடுத்த நீ தொடும்போதெல்லாம் உனக்கு கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி அருவருப்பா இருக்காது? எது கம்பளி பூச்சியா? என்னடா சொல்ல வர? அட கோடுவட புரிஞ்சுக்கிறானா பாரு பக்கு மட்டும். அதாடி இந்த கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி சொன்னாடியோ திரிசா வந்து அப்படியே லிப்டாக்கு ஏடி உனக்கு நிஜமாவே புரியலையா? புரியுது. ஆனா கொடுக்கலாமா வேண்டாமான்னு தான் யோசிக்கிறேன். ஐயோ இதெல்லாம் யோசிக்கவே கூடாது, டக்குனு கொடுத்துடும். எங்க கூடு ஐயா சரி வந்து தொலை. போடு மஜாத இந்த வர. லியோட இந்த நேரத்துல எவனாது ஏதோ கம்பெனி கால் போல இருக்கு, நீ கொடு. ஏய் ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, எடுத்து பேசு. ஹலோ ஹலோ ஹலோ, ஒண்ணு கேட்கல, நீ கொடு. சரியான கேடிடா நீ. அப்படியா? எவன்டா அது? ஏடா கொடுக்கலாம் பகல கூப்பிடுறதுக்கு நேரமே இல்லையாடா? ஏடா ராத்திரி கூப்பிட்டு தாலி இருக்கிறீங்க? ஏண்டா மோனே நீ தாலி இல்லாம போட்டிருக்க? ஏடா எவன்டா அது? ஓ பிள்ளடா, சரி சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். டேய் டேய் நான் சொல்றது கேளு, உன் பையன் எங்க இருக்கான்னு தெரியுமா? ஏடா பையடா சித்து? சித்துவா? சித்துவுக்கு என்னாச்சு? சித்து சித்தா படம் பார்த்துட்டு கேட்குறியா? அதெல்லாம் அப்பவே பார்த்துட்டேன். போட எவனோ ராக் நம்பர் கம்ப்ளாட்டி ஃபோன் பண்ணி சித்தா படம் பார்த்துட்டான்னு கேட்குறேன். இது பையன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. பையடா அது பையன் இல்லை பையா. பையா படத்துக்கும் சித்தா படத்துக்கும் ஏதோ லிங்க் இருக்கா, அந்த எம்சியூ எல்சியூ மாதிரி. அதை தேவை ஏடி, இப்போ அதெல்லாம் தேவையா? விஷயத்துக்கு வா. லியோ 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 போன எடுடா லியோ. வெளியில இருந்து யாரோ லியோ லியோன்னு கத்துறாங்கடா. 2 மாசம் கழிச்சு ஒரு 2 கிசா வாங்கி போடலான்னு பார்த்தா இந்த கம்யூனிட்டி போய. ஹலோ ஏடா உனக்கு? உன் பையன் அந்த கஞ்சா குடுக்கி கண்மாட்டி நான் தூக்கிட்டேன் லியோ. உனக்கு உன் பையன் வேணும்னா என் இடத்துக்கு வாடா பாப்போம். ஆனா இந்த டைம் உன்னால வீடியோ கேம் விளையாட முடியாது. ஏன்னா நான் 2 கார்ல தான் வந்தேன். ஒண்ணுல ஆல்ரெடி உன் பையன் போயிட்டான், இன்னொரு வண்டியில நான் போவேன். முடிஞ்சா வாடா பாப்போம். அப்போ வீடியோ கேம் சீட் கிடையாதா? அடச்சே, இது தெரியாம டெப்போல வேற ஓடி போயிட்டாரு. சரி நான் மட்டுமே வரேன். அடா பையன் போயிட்டு வண்டியில பெட்ரோல்ல போட்டு வந்துடுறேன். என்னையாது உட பையன் தானே போக சொல்ற, அதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி இப்படி கிடக்குற. ஜா எப்படி பார்த்தா உடைய நான் அப்படி பண்ணிருக்கணும். நீ லியோ இல்ல, ஓ உன் பையன் வீட்டுக்கு வந்துருவான். ஓ அது எப்படி இப்போ மட்டும் கரெக்டாடா லியோ இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சொன்னா கேளுடா, நீ லியோ இல்ல. அதை தேய கேட்குறேன், இப்போ மட்டும் நான் அவன் இல்லைன்னு எப்படி சொல்கிறேன்? ஏன்னா நான் அவனை பார்த்தேன். நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். என்ன உளற அவன்? அப்போ நீ லியோவை பார்த்தியா? ஆமா நான் அவனை பார்த்தேன். பச்சை கலர் வண்டி, மஞ்சள் கலர் சட்டை, கூட ஒரு சொட்டை. அது அவனே தான். தக்காளி ஜிடிஎல்லாம் என்ன மாப்பிள்ள கேமு? உன் கூட வர்றதுதான் மாப்பிள்ள கேமு. அட சுப்பாரியா, நாடே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு கவலையில் இருக்கு. மாப்பிள்ள அதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் 2 ஆக்சிடென்ட் பண்றவன் தான் கவலைப்படுவேன். நீ பண்ணது 19வது ஆக்சிடென்ட். இன்னும் 1 பண்ணிட்டேன்னு வை, ரவுண்டா 20 ஆக்கிடலாம். அப்புறம் 20 ஆக்சிடென்ட் ஜேடின்னு புனை பேர் வச்சுக்கலாம். என்ன சொல்ற? இருந்தாலும் மனசு வலிக்குது பாபா. அட நீ ஏன் மாப்பிள்ள கவலைப்படுற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த வண்டி தான். இன்னும் கொஞ்ச நாள்ல எமனே எருமாட விட்டு இந்த வண்டியை தான் கேட்பார் உள்ள இருக்கு. அவ்வளோ கொடூரமான வண்டியா இருக்குது. சரி சரி அடிபட்டது யாருன்னு பாப்பாவா? மாப்பிள்ள எவனா ஃபோன் பண்றான் மாப்பிள்ள. அட்டன் பண்ண. ஹலோ ஹூ ஸ்பீக்கிங்? இந்த ஒரு விபத்து பண்ணதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறியா ஜேடி? எப்படா சிசிடிவி வச்சிருப்பாங்களோ? இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா இந்தியா பூரா நிறைய விபத்து பண்ண வேண்டியது இருக்கு ஜேடி. அட எவனோ குடிகார கம்மாட்டி மாப்பிள்ள. டேய் குடிகார பையல போன வைடா. யார் என்று தெரிகிறதா? இவன் தீ என்று புரிகிறதா? உன்னை விட அந்த பாட்டை நான் நல்லா பாடுவேன். மூடிட்டு போடா.
சூப்பர் பாபா. சரி சரி வா, நம்ம போய் அவரை காப்பாற்றுவோம். அடாடாடா மருவத்திலையும் அவனே கூப்பிட்றான்ப்பல. டேய் உனக்கு என்னடா வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் படுக்கிறியா அப்படின்னு கேட்பேன். எடோடுவேன். அப்படி இல்லாம கேட்பாங்க. டேய் நொறுக்கி விடுவேன். ஐயோ கட்ட, நான் விக்ரம் பேசுறேன். ஓ விக்ரமா? சாரி சாரி ப்ரோ, தெரியாம பேசிட்டான். இல்ல நீங்க தெரிஞ்சுதான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அது முக்கியம் கிடையாது. நீங்க பண்ண விபத்தை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்ல. அவன் சாக வேண்டியவன் தான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க இங்க வாங்க. அப்ப அவங்களை காப்பாற்ற வேண்டாமா? வேண்டா வேண்டாடா வேண்டா, வீட்டை விட்டு வெளியே போங்க. சும்மா சரி சரி சந்தல், கோவப்படாதீங்க. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. நான் மறுபடியும் கிளாஸை கண்டினியூ பண்றேன். என்ன மறுபடியும் கிளாஸா? அச்சோ பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் என்ன நடக்குதுங்க? நோ, வீடு ஃபுல்லா ட்ராப் செட் பண்ணி நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டானா. இப்போ நானு லாரன்ஸ் அப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். யாரு இந்த 130 கிலோ வெயிட் தூக்குவாரு? அந்த லாரன்ஸ்டா? நான் அவரோட பெரிய ஃபேடு. ஐயே, அந்த லாரன்ஸ் நான் கிடையாது. இவன் ஒரு மொக்க லாரன்ஸ். ஆள் கணக்க கூட்டு வந்தோம். டேய் சரிங்க, இப்போ அதுவும் முக்கியம். இப்போ நீ எங்க இருக்க? நான் அவன் வீட்டுக்குள்ள தானே நிக்கிறேன். அவன் பொண்டாட்டிக்குள்ளேயும் எதிர்த்தாப்புல தான் இருக்கு. போட்டுறவா? வேண்டாம், போன் லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஆல்ரெடி ஸ்பீக்கர்ல தானே இருக்கு. சொல்லுங்க. லியோ, நீ லியோ ஒத்துக்க. உன் ஃபேமிலியை விட்டுடுற. சுப்ரமண். டேய் அதான் நம்ம கிட்ட ஹைனாவே கிடையாது. அப்புறம் எங்க சுப்பிரமணி? தெரியும் தெரியும். நான் ஒன்றும் சுப்ரமணின்னு சொல்ல வரல. சூப்பர் மேன் சொல்ல வந்தேன். என்ன சூப்பர்மேனா? ஆமா, சூப்பர் மேன். அவன் கூப்பிட்டது நம்ம சூப்பர் மேன. ஆனா அங்கே வந்தது பேட் மேன். வெரி வெரி பேட் மேன். அண்ணா அண்ணா, ஏதோ பேய் வந்துருக்குதுண்ணா. பேய் வந்து நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் கொல்லுது. என்ன பேயா? என்னடா உளர்ற? எங்கடா இருக்குது அந்த பேய்? ஓய், ஓ வாய்ஸ் ஈவினிங் கன்ஸ். அது கன்ஸுடா, கண்டுக்குட்டியை சுருக்கி கன்ஸுன்னு கூப்பிட்றாப்புல. அப்படிதானே? அப்படிதான் நினைக்கிறேன். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. என்ன மேஜிக் காட்டுறியா? நீ மட்டும் இங்கிருந்து போல, இவளை இங்கே கொன்றுவேன். வேண்டா, உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் தலையை வெட்டி போட்டிருக்கேன். அப்பவும் இப்படி கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கத்தியை தான் சொல்றாப்புல. இந்த மாதிரி கேரக்டர் கொண்டு வந்தாலே இப்படிதான் விளக்க கொடுத்துக்கிட்டு இருக்கணும். கையை இறக்குறியா இல்ல கையை எடுக்கவா? வேணா, கடைசியா சொல்றேன், போயிடு, இல்ல சொருகிடுவேன். இவன் சொல்றத கேட்க மாட்டான் போல இருக்க. செல்லக்குட்டி கண்ணை மூடு. செல்லக்குட்டியா? ஓ, பாப்பாவை சொல்லியிருப்பேன். ஒருவேளை என் பொட்டாட்டியை சொல்லியிருப்பானோ? இருக்காது, அதோட தகச்சி மாதிரி. செத்து தொலை. எனக்கு என்ன டவுட்டுடா, இவங்க பூரா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்மள மாதிரி கேங்ஸ்டர்கிட்ட போட்டு அடிக்கிறாங்க. அதனாலடா நான் டோலக்ஸ பார்த்து. என்ன டோலக்ஸா? ஆனா டோலக்ஸ் இல்லப்பா, டோலக்ஸ் சார். யோ போது நிப்பாட்டியா? நானும் வந்ததுல பாத்துட்டே இருக்கேன். சாருன்னு ஓவரா பில்டப் போடுற. அந்த சரக்கெல்லாம் போட்டு பிளாக் ஸ்குவாட்னு எவனோ கொடுத்துனாங்களே, அப்ப எங்க போனாருங்க சாரு? டேய் பாட்டுடவி கப்பிடுடு. இனி இந்த ரோலக்ஸ் எல்லாம் நம்பி வேலைக்காகாது. நானே சரக்கு எடுத்து பண்றேன். என்னால பண்ணவும் முடியும். ஆமா நட்டுவேன். போடைய பாடு போடைய தனியா சரக்கு எடுத்து அப்படியே புடிக்கி தள்ளிடுவேன். என்ன ரவி, எங்க வந்து யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துருச்சா? ஃபர்ஸ்ட் அவரை சார்னு கூப்பிட்டு பழகு. எது சாரா? இந்த சாரு மோரெல்லாம் உங்களுக்கு தான்டா. அவன் எனக்கு வெறும் ரோலக்ஸ் தான். டேய் ரோலக்ஸ். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அந்த
சஞ்சய் தத்தும் அந்த விஜயும் இது பண்றது செமையா இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. நான் அந்த இதுல ஐனால வரும்னு ஆ நினைச்சேன். ஆமா ஆமா ஆமா. எது அந்த பாய்ஸ் கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. வர முடியலனா பண்ணிட்டாங்க. அதான் அப்படியேதான் இருக்கும். அந்த பாய்ஸ் கேரக்டர் வந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தெரியாது யாருதான் இவன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. ஆனா சூப்பரா அதுக்கு ஃபேஸ் கரெக்டா கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.